இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். செம்மண் கொள்ளையில் ஈடுபட்ட தமிழக அமைச்சர் பொன்முடி, திமுக அமைச்சர் பொன்முடி அடிக்கடி வாய்க்கொழுப்போடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொன்முடி, இன்னும் சொல்ல போனால் விழுப்புரம் மாவட்டத்தில் வன்னியர்களை ஒழிப்பதற்காகவே கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொன்முடி, அங்கே திமுகவில் இருக்கின்ற வன்னியர்கள் கூட ஒழித்து கட்டுவதற்காக திட்டம் போட்டு அதற்காக வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற பொன்முடி, ஏற்கனவே அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் திமுகவில் கோலேச்சிய வன்னியர்களை எல்லாம் ஒழித்து கட்டிவிட்ட அதே பொன்முடி தற்பொழுது அமலாக்கத்துறையின் கிடிக்கி பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். 2006 முதல் 2011 வரை சுரங்கத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற வானூருக்கு பக்கத்திலே செம்மண் எடுப்பதற்கு அவருடைய மகனுக்கு அனுமதி வழங்கினார். அவருடைய மகனுக்கும் மகனின் மைத்துனருக்கும் செம்மண் எடுப்பதற்கு அனுமதி வழங்கி அதிலே கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான டன் செம்மண்ணை வரம்பு மீறி அள்ளினார்கள், முறைகேடாக அள்ளினார்கள். அதன் மூலம் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் அளவிற்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள், முறைகேடாக சொத்து சேர்த்தார்கள் என்று அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்து இப்பொழுது பொன்முடி அவருடைய மகனின் மைத்துனருக்கு சொந்தமான 14.21 கோடி ரூபாய் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் மற்றும் வங்கி கணக்குகளை முடக்கி இருக்கிறது அமலாக்கத்துறை. சமீபத்தில் தான் ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டு அமைச்சர் பதவி போய் உச்சநீதிமன்றத்தை நாடி மேல்முறையீடு செய்து அங்கே தடை பெற்று மீண்டும் அமைச்சரானார் பொன்முடி. எவ்வளவு முறைகேடுகள் செய்தாலும், எத்தனை நீதிமன்ற தீர்ப்புகளை வாங்கினாலும் அவர்களை மீண்டும் அமைச்சராக்குவதில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சளைத்ததே இல்லை. ஜெயலலிதாவின் மீது ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகளை போட்டவர்கள், சசிகலாவின் மீது ஊழல் வழக்குகளை போட்டவர்கள், இன்னும் பலரின் மீது ஊழல் லஞ்சம் வாங்கியதாக வழக்கு போட்டவர்கள், ஏன் இன்றைக்கு சிறையிலே ஓராண்டுக்கு மேலாக இருக்கின்ற செந்தில் பாலாஜியின் மீது ஊழல் குற்றச்சாட்டை இதே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது பட்டியலிட்டு சொன்னார். ஆனால் இவர்கள் ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு அதே செந்தில் பாலாஜிக்கு அதிகம் வருமானம் வரக்கூடிய சாராயத்துறையை ஒதுக்கினார்கள், மின்சாரத்துறையை ஒதுக்கினார்கள். ஆக தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசு மற்றும் ஸ்டாலின் அரசுடைய நோக்கம் என்ன என்பது நன்றாகவே நாட்டு மக்களுக்கு புலப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தேர்தல் காலங்களிலே ஓட்டுகளுக்கு பணத்தை கொடுத்து வெற்றி பெறுவதை இவர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது, மக்கள் நல திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. வன்னியர்களிடையேயும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிடையேயும் இவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போகிறோம் என்று சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. வன்னியர்களுக்கு சமூக நீதியான 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்து விட்டோம் என்று சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. ஆகவே இவர்கள் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி ஊழல் செய்வதிலே உறுதியாக இருக்கிறார்கள். இப்பொழுது பொன்முடியின் மீது பாய்ந்த அமலாக்கத்துறை நடவடிக்கை அடுத்து எந்த அமைச்சர் மீது பாயும் என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்கள். இப்பொழுது திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் கிளிபிடித்து போய் இருக்கிறார்கள். ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த ஏவா வேலுவின் மீது அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டு அது கோவை வரை நீண்டது. அதற்கு அடுத்து ஜெகத் ரட்சகன் மீது அமலாக்கத்துறை சோதனை நடந்து அது மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக பல கோடி ரூபாய்க்கு அதிகமான ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டது என்ற செய்தி எல்லாம் வந்தது. ஆனால் இன்றைக்கு பொன்முடிதான் வசமாக கையும் களவுமாக மாட்டியிருக்கிறார், கையும் மெய்யுமாக மாட்டியிருக்கிறார் என்று சொல்வதை விட கையும் பணமுமாக, கையும் செம்மண்ணாக பொன்முடியும் அவருடைய மகனும் மகனின் மைத்துனரும் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மகன் தெய்வ சிகாமணி ஏற்கனவே எம்பியாக இருந்தார். தற்பொழுது விழுப்புரத்தின் ஒரு பகுதிக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இவர்கள் அடித்த கொள்ளை சந்தி சிரித்திருக்கிறது, நாடு நாரி போயிருக்கிறது. ஆகவேதான் அமலாக்கத்துறையின் விசாரணையில் கிடுக்கி பிடி போட்டு இவர்களுடைய 14.21 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல அமைச்சர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள், இப்படிப்பட்ட ஊழல் வழக்குகளிலே மாட்டுவார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் வாய்க்கொழுப்போடு பேசி அதிகார துஷ்பிரயோகம் செய்த ஆணவத்தோடு நடந்து கொண்டிருந்த பொன்முடிக்கு இந்த தண்டனை தேவைதான் என விழுப்புரம் மாவட்ட மக்களே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில்
உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.